ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு நார்மல் இன்வெர்ட்டரை எப்படி சோலார் இன்வெர்ட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமருக்கு இப்போ நம்ம வந்து டிசி கேபிளை தான் வந்து ஃபஸ்ட்டு லே பண்ணிகிட்ருக்கோம். டிசி கேபிளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பைப்பிங் வச்சு நல்லா நீட்டாகவே வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். இவங்க வந்து ஆஷா பவருங்கிற பிராண்டில் இருந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரே வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வந்து வாங்கிக்கிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சார்ஜ் கண்ட்ரோலோட ஒரு சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த 3 பட்டன்ஸை வச்சு என்னென்ன வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெர்மினேஷன் பண்ணுறதுக்கான டெர்மினல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க்கு வந்து ஒரு 50% தாண்டி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த பைப் வழியாக தான் நம்ம டிசி கேபிளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம ஆர்டர் பண்ண ஸ்ட்ரக்சர் வராதனால டெம்பரவரியாக அவங்களோட மாடியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 445 வாட்ஸ் யூடிஎல் மோனோ ஹாஃப் கட் பேனலை வந்து ஃப்ளோர்லேயே வந்து வச்சு நம்ம இப்போதைக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். யூடிஎல் சோலாரில் இந்த பேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 540 வாட்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதோட நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து டெம்பரவரியாக நம்ம வந்து வச்சு கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்ஸ் ரிசீவ் ஆனவுடனே நம்ம வந்து அதையும் வந்து மாட்டியிருப்போம். அதையும் இதே வீடியோலையே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷன்ஸும் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த ஆஷா பவர் சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டுடே வந்து 00, யூனிட் வந்து 00, பேட்டரி பேங்க் 12 வோல்ட்டு, இன்வெர்டர் மோடு ஆஃப், ஆட்டோ பைபாஸ் ஆன், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. இது வந்து நைட் ஆகிட்டனால மேலே இருக்கிற இண்டிகேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து காட்டல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து எடுத்தது. இப்போ வந்து பாருங்கள், மேலே 3 எல்இடி இண்டிகேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டுது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா லோட் ஆன் சோலாருங்கிறது, ரெண்டாவது சோலார் ப்ரெசன்ஸு, மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங் ஆன் சோலார். இந்த 3 இண்டிகேஷனும் இப்போ வந்து நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. அதே டைம் அதோட டிஸ்பிளேவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேனலில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ ஆம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், 2.4 ஆம்ஸ் தான் வந்து பேனல்லேருந்து வருது. ஆனால் 6.4 ஆம்ஸில் வந்து இந்த பேட்டரியை வந்து இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கு. இதுதான் இந்த எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலரோட ஒரே ஒரு அட்வான்டேஜ். பாருங்க, சார்ஜிங் ஆம்ஸு 4.7, எஸ்பிவி ஆம்ஸும் 1.7. அதாவது உங்களுக்கு இங்கே வந்து வோல்டேஜை குறைச்சி ஆம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறனால உங்களுக்கு எந்த இடத்துலையுமே லாஸ் ஆகாது. அதே டைமு பேட்டரியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே சார்ஜ் ஏறிக்கும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து வர சோலார் பேனல் பிரேக்கரை வந்து நம்ம ஆஃப் பண்ணி செக் பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணாலும் லோட் ஆன் சோலாருங்கிறது மட்டும் ஆனில் இருக்குது, மீதி 2 ஆஃபில் இருந்தது. இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு, சோலார் ப்ரெசன்ஸ்னு வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்திலே சார்ஜிங் ஆன் இண்டிகேஷனும் காட்டிடும். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ரிசீவ் ஆகிருந்தது. நம்ம நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் வச்சு அவங்களுக்கு பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அதோட வீடியோ தான் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து ஃப்யூச்சரில் இதே மாதிரி இன்னொரு பேனல் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக 2 பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு 445 வாட்ஸ் மோனோ ஆஃப் கட் பேனல் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் அவங்க இன்னொரு பேனல் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் வந்து சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.